ஐபிஎல்லோட 50வது போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அஃபிஷியலாக அவுட்டுன்னு சொல்ல முடியலனாலும் இப்போதைக்கு கொஞ்சம் டஃப் சிச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த போட்டியில் தோத்தாங்கன்னா கண்டிப்பாக வெளியில் அப்படிங்கிற நிலமை பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போவாங்க. அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் லக் பேஸில் இருக்குது, பேட்டர் பேஸில் இருக்குது. ஒரு பேட்டரை மிஸ் பண்ணால் நம்ம காலி அப்படிங்கிற அந்த நிலமையில் இருக்குது. பட் அந்த இடத்துல விஷன் 11 தொடர்ந்து பழைய பாயிண்ட்ஸில் இருக்காங்க. 7+1 7+4 10+1 அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டுமே இருக்குது. எதை நீங்கள் பிக் பண்ணுறீங்களோ ப்ளே பண்ணுங்கள், சூப்பராக வின் பண்ணுங்கள். அண்ட் விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் May 1 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் 60 போட்டி, 20 பேட் ஃபஸ்ட்டு 40 சேசிங்கு. அண்ட் பேட் ஃபஸ்ட்டை விட டபுளாக சேசிங் டீம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இங்கே சேஸ் ப்ரிஃபரபிள். ரீசெண்டாக கொஞ்சம் மாறி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவேன். நான் 13 போட்டி 2021 அதில் 6 பேட் ஃபஸ்ட் வின்னு 7 சேசிங் வின்னு அப்படின்னு இருந்திருக்கு. 181 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ் ரீசெண்டாக. அண்ட் ஓவராலாக 162. கண்டிப்பாக அங்கேயுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இங்கே விக்கெட் பேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே விழாது. ஒரு 150 ரேஞ்ச் ஸ்கோர் தான் நிறைய டைம் சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் பேட் ஃபஸ்ட்டுக்கு இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக செகண்ட் ஹாஃபில் ஜெயிப்பாங்க. இது நிறைய டைம் பார்த்துருக்கோம். க்ளோஸாக வந்தால் கூட சேசிங் டீம் நிறைய டைம் ஜெயிச்சு முடிப்பாங்க. 150க்கு பிலோவாக 16 டைம்ஸ் இருந்திருக்கு ஆரம்பத்தில். பட் இப்போ கடந்த 13 போட்டியில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் 150 பிலோவாக. அது ஆர்ஆர் வந்து 118க்கு ஆல் அவுட் ஆன ஒரு விஷயம். அண்ட் மீடியம் ஸ்கோர் நிறைய இருந்திருக்கு. 190 அபோவாக 11 டைம்ஸ் இருந்திருக்கு. பட் ரீசெண்டாக அது நிறைய மாறி இருக்குது. கண்டிப்பாக 170 above 11 times out of 13. ஸோ அதில் 190 above 5 times அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ரீசெண்டாக ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. ஒரு 170 180ங்கிறது ஆவரேஜாக இங்கே வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப லோவாக போகிறது இல்லை அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கிங்க. கீழே வந்து அந்த ஸ்கோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆர்ஆருக்கு ஹோம் அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருந்திருக்கு. 60 போட்டியில் 38 வின்னு 22 லாஸு. அதில் பேட் ஃபஸ்ட்டில் 12 வின்னு 26 சேசிங் வின்னு. சேஸ் பண்ணும்போது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 165, சேஸ் பண்ணும்போது 151 அப்படின்னு இருந்திருக்கு. அண்ட் இங்கே பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜாக விட்டுருக்காங்க, சேஸ் பண்ணும்போது 4 விக்கெட் தான் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. இங்கே ஓவராலாக விக்கெட்ஸ் அவ்வளோவா விழலை அப்படிங்கிறது இந்த நம்பர் சொல்லுது. 212க்கு 2 அப்படிங்கிறத ஹையஸ்ட்டாக சேஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஐ 8 போட்டி விளையாண்டு 6ல் தோற்றுருக்காங்க, 2ல் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட்டில் ஒரு வின்னு, சேஸில் ஒரு வின்னு. 153 127 பேட் ஃபஸ்ட்டு சேசிங்கான ஆவரேஜ். அண்ட் இங்கே விக்கெட் பேஸில் பார்த்தீங்கன்னா 6-5 அப்படின்னு விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர் சொல்லலாம். அண்ட் சேஸ் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக 163 சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சேஸ் வின்னு தான். ரீசன் நம்பர் பாருங்கள். அண்ட் இதில் அண்டர்ஸ்டாண்டபிளாக பாருங்கள், 4 5 4 ஒரே ஒரு இடத்துல 9 விக்கெட்ஸு. அதை தவிர்த்துன்னு பார்க்கும்போது அதிகபட்சமாகவே 5 விக்கெட்ஸ் தான். 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சும் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக இங்கே அவ்வளோவா விக்கெட்ஸ் விழலை. அதே மாதிரி சேஸ் சைடும் பாருங்கள், 2 விக்கெட் 5 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 2 இடத்துல ஒரு விக்கெட் மட்டுமே விட்டு ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இது 7 விக்கெட்டு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஹை எண்டில் இருந்திருக்கு. 4 5 இந்த இடத்துல 6. இங்கே ஓவராலாக ஆல் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி எடுத்திருக்காங்க அகெயின்ஸ்ட்டு ஆர்ஆர். அது பார்க்குறோம். எஸ்ஆர்ஹெச் 214, அதை சேஸ் பண்ணி 217 அப்படிங்கிற மாதிரி 2023 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் 6 விக்கெட் அப்படின்றது. ஸோ ஓவராலாக சேஸ் பண்ணும்போது சில நேரங்கள் விக்கெட்ஸ் குறைவாக தான் விழுந்திருக்கு. அதை பார்க்கணும். ஈவன் மும்பை இந்தியன்ஸ் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக 163க்கு 0 அப்படின்னு தான் சேஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிளாக் சாயில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பிச் ரிப்போர்ட்டில் கண்டினியூவாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். பிளாக் சாயில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு எகென்ஸ்டாக நிறைய நேரங்களில் பிளாக் சாயில் தான் பயன்படுத்துவாங்க. இந்த பர்டிகுலர் முன்னாள் நிறைய பிளாக் சாயில் தான். ஒரு சில இடங்களில் ரெட் சாயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ்னாவே டெஃபினட்டாக எந்த டீம்ஸும் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் பிளாக் சாயில். ராஜஸ்தான் ராயல்ஸு இந்த 11ஓட போவாங்க. அடிஷ்னலாக பாசிபிள் குமார் கார்த்திகேயில் சுபம் துபே அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு இம்பாக்ட்ஸ் அப்போ உள்ளே எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. ஜெய்ஸ்வால் வைபவ் சூரியவன்சி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜெய்ஸ்வால் சூரியவன்சி செம்மையான ஸ்டார்ட். போன போட்டியில் வேறு லெவல். கண்டிப்பாக வந்து சூரியவன்சியோட ஏஜுக்கு இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவார். சொல்லப்போனால் இவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாரா, அந்த மெச்சூரிட்டி இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வியெலாம் கேட்டிருந்தோம். போன போட்டியிலே அதை பற்றி பேசியிருந்தோம். பட் எனக்கு இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணிட்டாரு சூரியவன்சி. வேறு லெவல் பேட்டிங். ஒரு செஞ்சுரி ஒரு 14 இயர்ஸில் ஐபிஎல் மாதிரி ஒரு இடத்துல செஞ்சுரி அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை செஞ்சு சாதிச்சிருக்காரு.
ஜெய்ஸ்வால் இன்னொரு யங்ஸ்டர், அவருமே டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. இந்தியன் டீமுக்கு ரீசெண்டாக விளையாடுறாரு அப்படிங்கும்போது அவரோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். ஆரம்பத்தில் இங்கே ஃபார்மில் இல்லைனாலும் இப்போ செம ஃபார்மில் வந்திருக்காரு. நிதிஷ் ராணா முன்ன பின்ன அனுப்புகிறாங்க, ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டர். இந்த சீசனில் ஒரு சில போட்டிகள் நல்லா பண்ணியிருக்காரு. ரியான் பராக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்தா கூட பெருசாக பண்ண மாட்டாரு. சஞ்சு சாம்சனோட இன்ஜுரி தொடர்றதுனால ரியான் பராக் தான் கேப்டன் அப்படின்னு இருப்பார். த்ரூஜுரல், ஹெட்மேயர், ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. பாசிபிளாக எக்ஸ்ட்ரா பேட்டராக எக்ஸ்ட்ரா பவுலரான அந்த டைமில் டிசைட் பண்ணுவாங்க இந்த இம்பாக்ட்ஸ் ஆஃப் பேஸில். அண்ட் மணிண்டோ ஹசரங்கா எபிலிட்டி இருக்குது, பட் ஸ்டில் இந்த சீசனில் பெருசாக பேட்டிங் டிஸ்பிளே பண்ணல. பவுலிங்கில் ஒரு சில நேரங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் டீசெண்டான பவுலிங், ஆரம்பத்தில் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் கம் பேக் பண்ணிட்டான்னு சொல்லலாம். தீக்ஷனா சில நேரங்களில் டீசென்ட் பவுலிங் கொடுத்துருக்காரு. சந்தீப் சர்மா ஒரு சில நேரங்களில் ரன்ஸுக்கு போனாலும் ஒரு சில நேரங்களில் நல்லா பவுலிங் ஷோ பண்ணியிருக்காரு. பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கிற அந்த மாதிரி இடத்துல சந்தீப் சர்மா யூஸ்ஃபுல்லாக இருப்பார். யுத்வீர் சிங்கை போனபடி கொண்டு வந்தாங்க. சொல்லப்போனால் துஷர் தேஷ்பாண்டேவை வெளியில் தள்ளிட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஸோ பாசிபிளாக துஷர் தேஷ்பாண்டே கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார் அப்படிங்கிறனால அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பாயிண்டில் ஆகாஷ் மத்வால் மாதிரி பவுலர் எடுத்துகிட்டு வரலாம். டெஃபினட்டாக சூப்பர் பவுலர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. யுத்வீர் ஓவராக மத்வால் எடுத்துகிட்டு வரலாம். மும்பை இந்தியன்ஸும் நிறைய நேரங்களில் மிஸ் பண்ணாங்க. ஒருவேளை அந்த லென்த்தெல்லாம் மாற்றி போகிற நெட்ஸில் அவ்வளோ கிரேட்டாக பண்ணலையோ என்னவோ, பட் அவரெல்லாம் கொண்டு வந்தால் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். பார்க்கலாம் யுத்வீரோடையே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை ஆகாஷ் மத்வாலுக்கு போவாங்களா, குமார் கார்த்திகேயா, சுபம் துபே இவங்கெல்லாம் இம்பாக்ட்ஸ் ஆஃப் பேஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். நம்பர் பேஸில் ஜெய்ஸ்வாலை பாருங்கள், ரீசெண்டாக பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே 50+ சொல்லலாம். ஒரே ஒரு 49ல் போனார், இது இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தால் கூட பாருங்கள், அந்த 50 ரேஞ்சிலே இருந்திருக்கு. அதில் நாட் அவுட் 70 போன போட்டியில் கலக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அது மும்பைக்கு அகென்ஸ்டாக பாருங்கள் 2 செஞ்சுரி கடந்த 4 போட்டியில். இதுவுமே பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுக்குற விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் ஜெய்ப்பூரில் அந்த நம்பர் பாருங்கள், கடந்த 4 போட்டியில் எல்லாத்துலேயுமே 70+ இருந்திருக்காரு, கலக்கியிருக்காரு. பார்க்கணும். வைபவ் சூரியவன்சி ரீசெண்டாக தான் அந்த நம்பர், அண்ட் அதுவுமே சவாயில் செம்மையாக கலக்கியிருக்காரு. அந்த நம்பரை பாருங்கள். நிதிஷ் ராணா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு, ஒரு சில போட்டிகள் ஓகேவாக பார்க்கலாம். ஜெய்ப்பூரில் அவ்வளோ நம்பர் கிடைக்கல, நிறைய பால்ஸ் கிடைக்கல, பார்க்கணும். போன போட்டியில் லேட்டாக வந்தார். ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். அதுக்கு முன்னாடி போட்டி ஒரு பால், லாஸ்ட் ஒரு பால் கிடச்சி அதில் 4 ரன்ஸ் அடித்தார். அதுக்கு நடுவில் வந்து ஒரு போட்டி. ஸோ அந்தளவுக்கு கிரேட் நம்பர்ஸ் இல்லை, இருந்தால் கூட டீசெண்டாக விளையாட முடியும் அப்படின்னு பார்க்குறேன். பிளாக் சைடில் கொஞ்சம் டவுனாக இருந்திருக்காரு. ரெட் சைடில் நல்லா பண்ணுற மாதிரி நிதிஷ் ராணா பிளாக் சைடில் இல்லை. அண்ட் மும்பைக்கு அகென்ஸ்டாக ஒரு சில போட்டிகளில் டீசெண்டாக இருந்திருக்காரு. ரியான் பராக் அந்த ஸ்டார்ட் கிடைக்குது பாருங்கள், இந்த 20-30 அந்த ரேஞ்சிலே இருக்கார். பெருசாக போகல மும்பைக்கு எகென்ஸ்டாக. 2024 போன சீசனில் ஒரு 50 அடிச்சிருக்காரு, அது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கலாம். ஜெய்ப்பூரில் பாருங்கள் ஓரளவுக்கு அந்த 30s ரேஞ்சில் மினிமம் இருந்தது. ஒரு 76 ஒரு அடிச்சிருக்காரு 2024. 2024 அவருக்கு நல்ல இயராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். த்ரூஜுரல் ஓகே, கண்டிப்பாக டீசெண்டாக இருந்திருக்காரு. சில போட்டிகள் நல்லா பண்ணியிருக்காரு. லேட்டாக வரதான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. சிம்ரன் ஹெட்மேயர் ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர் வச்சுருக்காருன்னு சொல்லலாம். பட் இப்போ ரீசெண்டான்னு பார்க்கும்போது டவுன் ஆகிருக்கார், டோட்டலாகவே டவுன் ஆகிருக்கார். இந்த டீமுக்கு அந்த மாதிரி நல்ல நம்பர் வச்சுருந்ததுனால தான் அவரை பேக் பண்ணி வந்தாங்க. பட் அவ்வளோ சக்ஸஸ் இல்லை. ரீசெண்டாக ஒரு 50 அடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பாசிட்டிவை தவிர அவர்கிட்ட பெருசாக இல்லை. அண்ட் ஃபினிஷ் பண்ண வேண்டிய இடத்துல அவுட் ஆகிருக்காரு. அது கொஞ்சம் இந்த டீமுக்கு பின்னாடியாக போயிருந்திருக்கு. 2-3 க்ளோஸ் மேட்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஃபேவராக போகல. அதனால தான் அவங்க பிளே ஆஃப் விட்டு வெளியில் போக வேண்டிய சூழலில் இருக்காங்க. மணிண்டோ ஹசரங்கா பாருங்கள், பேட்டிங்கில் அவ்வளோ பெருசாக இல்லை. ரியான் பராக்கோட போலிங் சில நேரங்கள் இருக்குது, இருந்தால் கூட விக்கெட் டேக்கிங்கில் இல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் விக்கெட் காலம் இல்லை. மணிண்டோ ஹசரங்காவோட விக்கெட் டேக்கிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இன்னுமே பெட்டர் பவுலர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் காலமில் இருக்கார் அப்படின்னாலும் இன்னுமே பெட்டர் பவுலிங் கொடுக்கக்கூடிய பவுலர். இப்போ இந்த சீசனில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதமால, இப்போ கொஞ்சம் ஓகேவா கண்ட்ரோலாக வந்திருக்காரு. பேட் பேஸில் போகிறது நிறைய கிரவுண்டு, அந்த இடத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓகேவான பவுலிங் கொடுத்துருக்காரு. தீக்ஷனாவோட பவுலிங் விக்கெட் டேக்கிங்காக சில நேரங்களில் மட்டும் இருந்திருக்கு, நிறைய நேரங்களில் விக்கெட் இல்லாமல் போயிருக்காரு. சந்தீப் சர்மா ரீசெண்டாக ஒரு சில போட்டியில் ஓகே, பட் ஸ்டில் முன்ன இருந்த சந்தீப் சர்மா அந்த கண்ட்ரோல் வச்சுருப்பார், அந்த கண்ட்ரோல் இப்போ இல்லையோ அப்படின்னு தோணுது. யுத்வீரோட பவுலிங் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். விக்கெட் டேக்கிங் பவுலர்னு பெருசாக சொல்ல முடியல. மும்பை இந்தியன்ஸு அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக வில் ஜாக்ஸ் மிடில் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டார். இந்த பேட்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை பவர் பிளேக்குள்ளே ரோஹித் சர்மா ரிக்கல்டன் அவுட் ஆகாமல் இருக்காங்க, ஓகேவா 5 ஓவர் வரைக்கும் கடந்துடுறாங்கன்னா வில் ஜாக்ஸுக்கு போகாமல் சூரியகுமார், திலக் வர்மா அப்படி போயிடுவாங்களோன்னு தோணுது. இதுதான் அவங்க இதுக்கு முன்னாடி டெம்ப்ளேட் வச்சுருந்தாங்க. அண்ட் போன போட்டியில் ரோஹித் சர்மா ஏர்லி அவுட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி ரிக்கல்டன் ஏர்லி அவுட் ஆகிட்டார். அதனால் வில் ஜாக்ஸ் விளையாண்டார். ஸோ அதை பார்க்குறோம். வில் ஜாக்ஸ் நல்லா விளையாடுறத பார்த்துட்டு ஓகே கண்டினியூ பண்ணுவோம் நம்பர் 3லேயே அப்படின்னு யோசிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் பண்ண ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பவர் பிளேயரில் ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிட்டாங்கன்னா வில் ஜாக்ஸை கொண்டு வரலாம், இல்லைன்னா சூரியகுமார், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா அப்படி போயிடலாம் அப்படின்னு தான். பட் இந்த போட்டியில் நமந்தீரை கூட நம்பர் 3ல கொண்டு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பிளாக் சாயிலில் நமந்தீரை ப்ரொமோட் பண்ணுறது நிறைய டைம் நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அண்ட் இப்போ ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார், திலக், ஹார்திக் பாண்டியா எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. இது கண்டிப்பாக பெரிய பாசிட்டிவாக மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்குது. ஆரம்ப போட்டிகளில் இவங்கள்ட்ட ஸ்கோர் வரல, குறிப்பாக ரோஹித் சர்மாட்டேருந்து ஸ்கோர் வரல, அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணலை அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அவர் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் டோட்டலாகவே டீம் வேறு மாதிரி தெரியுது. குறிப்பாக பவுலிங் பேஸில் கார்பின் போஸ்க்கு போன போட்டியில் இன்க்ளூட் பண்ணாங்க. அவர் விக்கெட் டேக்கிங்கில் இருந்தார். ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. தீபக் சஹாரை நியூ பால் எடுத்து வீச விடுறாங்க. ட்ரெண்ட் போல்ட் சில நேரங்களில் செகண்ட் ஓவர் வீசுறாரு. ஸோ அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக தீபக் சஹார் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறார். ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா இந்த மாதிரி பவுலிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கரண் சர்மா ஒரு வெப் இன்ஜுரிக்கு அப்புறம் போன போட்டியில் வந்தார், அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. பாசிபிளாக கண்டினியூ பண்ண வைப்பாங்க, ஓகே தான் சொல்லலாம். ஏன்னா இன்ஜுரி ஃப்ரீயாக இருந்தால் தான் விளையாட விட்டுருப்பாங்க. போன போட்டியில் விளையாண்டார், அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைனா புத்தூர் தான் இருக்கிற இந்த டீம் பொறுத்த வரைக்கும் மைனஸ்ன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஸ்பின் யூனிட் பெட்டராக இல்லை. அதுக்கு வில் ஜாக்ஸ் கொஞ்சம் மேனேஜபிளாக பவுல் பண்ணுறாரு, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்பரில் ரிக்கல்டன் ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருக்குது. 20+ இருக்க முடியுது கண்டிப்பாக. போன போட்டியில் ஒரு 58 அடித்தார் ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸு. கடந்த போட்டியில் டவுன் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 270+ ஒரு 26. ஸோ இது கண்டிப்பாக நல்ல நம்பர், ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. ஆனால் ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக இருக்கிற நம்பர்ஸை பாருங்கள், ரொம்பவே சுமாராக இருக்குது. சிங்கிள் டிஜிட்டை தாண்டவே கஷ்டப்பட்டிருக்கு. ஒரே ஒரு டபுள் டிஜிட் கடந்த 5 போட்டியில். வில் ஜாக்ஸு கண்டிப்பாக டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்க முடியுது. அந்த கன்வர்ஷன் இல்லை, முன்ன இருந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அண்ட் சூரியகுமாரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டர். ஸோ கண்டிப்பாக வந்து ரீசெண்டாக அவுட்புட் நல்லா இருக்குது. இடையில கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருந்த ஒரு ஃபீல் இருந்தது இன்டர்நேஷ்னலில். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐபிஎல்லில் ஒரு ஸ்டார்ட்டு சின்னதாக கிடச்சது, கன்வெர்ட் பண்ணலைங்கிற நிலைமையிலேருந்து இப்போ கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கலக்கியிருக்கார். 40, 26, 68 நாட் அவுட்டு, 40 நாட் அவுட்டு, 54. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்கோர் கொடுக்க முடியுது. திலக் வர்மா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்லா பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரீசெண்டாக ஆர்ஆர்க்கு எகென்ஸ்ட் நல்லா நம்பர்ஸ் வச்சுருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாக டீசென்ட் நம்பர் வச்சுருக்காரு பேட்டிங் பேஸில். பட் பவுலிங்கில் பிளாக் சாயில் ரொம்பவே சூப்பராக பண்ணுவார். ரெட் சாயில் வரும்போது சில நேரங்கள் அந்த பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி தான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் நல்லா ஃபார்ம் கொண்டாங்கும் போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாம். ரெட் சாயில் வரும்போது ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா ஹார்திக் பாண்டியா அளவுக்கு பேட்டிங் வரும்னு சொல்ல முடியாது இந்த பேட்டிங் யூனிட்டில். ஸோ அப்போ ஹார்திக் பாண்டியா மிஸ் பண்ணிட்டு போகிறது கூட ஒரு டீசன்ட் சாய்ஸு. ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ணுங்க. நான் பவுலிங் பண்ணும்போது 2 ஓவர் 3 ஓவர் தான் போடுவார். ஒரு ரெட் சாயில் அவ்வளோவா விரும்பி பவுல் பண்ணுறதுல, பிளாக் சாயிலில் நிறைய ஓவர்ஸ் வீசுவார். பிளாக் சாயிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். நமந்தீர் ஒரு சில நேரங்களில் பவுல் பண்ண முடியும், பட் மோஸ்ட்லி பவுல் பண்ணுறதில்ல. ரீசெண்டாக பாருங்கள் நம்பர்ஸ். ஒரு சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணும்போது பயங்கர சக்ஸஸாக இருந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த போட்டியில் ப்ரொமோட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள பிளாக் சாயில்னால். கார்பின் போஸ்க்கு பேட்டிங்கில் ஹிட்டிங் பண்ண முடியும். போன போட்டியில் அதை ஷோ பண்ணார். 10 பாலில் 20 அடித்தார். நிறைய ஐபிஎல் விளையாடலை. பவுலிங்கில் வில் ஜாக்ஸ் பாருங்கள் கலக்கியிருக்காரு. பவுல் பண்ணும்போது விக்கெட் எடுக்க முடியும், நிறைய ஓவர்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது இந்த நம்பரை பார்த்தா தெரியுது. ஹார்திக் பாண்டியா பவுலிங் ரீசெண்டாக சில ரெட் சாயில் பிச்சஸில் விளையாண்டதுனால நிறைய ஓவர்ஸ் வீசலாம். பிளாக் சாயிலில் வீசும்போது நிறைய ஓவர்ஸ் வீசுவார். கார்பின் போஸ்க்கு ஒரு போட்டி, ஒரு விக்கெட்டு. தீபக் சஹாரோட நம்பர் கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே. பட் பெஸ்ட்டுன்னு போன போட்டியில் இல்லை. ட்ரெண்ட் போல்ட் நம்பர் போன 2 போட்டியில் கலக்கியிருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக இம்ப்ரூவ்டு பவுலர். போன போட்டியில் 4 விக்கெட் எடுத்தார். எவ்வளோ லெவல் பவுலிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பயங்கரமாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. கரண் சர்மாவோட இந்த விக்கெட் டேக்கிங் ஒரு சில இடங்களில் ஓகேவாக இருந்திருக்கு. அண்ட் அவர் வந்து விக்கெட் எடுத்தது தான் இந்த டீமுக்கு ஒரு கம்பேக்காக இருந்தது. அதுலேருந்து சின்ன இன்ஜுரி கன்சர்ன் வெளியில் இருந்தார், பட் மறுபடியும் வந்திருக்காரு. கண்டிப்பாக டீமுக்கு ஃபேவராக இருக்கும்னு நம்புகிறேன். 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா இம்பேக்ட் பிளேயர் வருவார். யார் அப்படிங்கிறத அந்த டைமில் பார்க்கணும். கார்த்திகேயவா இல்லை சுபமா எப்படின்னு பார்க்கணும். அண்ட் இங்கே பார்க்கும்போது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ஆன் சீட்டில் ரொம்பவே பெட்டராக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பட் ஆர்ஆர் அவங்களோட ஹோமில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பார்க்கலாம் சூரியவன்சி மாதிரி ஆட்களை எப்படி தூக்குறதுன்னு இப்போயே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க மும்பை இந்தியன்ஸு. ஆனால் சூரியவன்சி ஆடின விதம் பயங்கரமாக ஃபியர்லெஸ்ஸாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு 14 இயர்ஸு. கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல் போகிறதுக்கு நம்மளை வந்து பிடிச்சி இழுத்துக்கொண்டே ஸ்கூலில் விட்டு வருவாங்க. அந்த ரேஞ்சில் இருந்திருப்போம். பட் 14 இயர்ஸில் இந்த மாதிரி திங்க் பண்ணுறது, அதுவும் அவர்கிட்ட கேட்கும்போது நான் 3 இயர்ஸாக இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஐபிஎல் வரதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம்
பயங்கரம், வேறு லெவல், யோசிக்கவே முடியல அந்த மாதிரி திங்கிங் லெவலில். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு எகெயின்ஸ்டாக எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். டெஃபினட்டாக நியூ பாலை வந்து ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹார் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம் பவர் பிளேயில். கார்பின் போஸ்க்கும் அடிஷ்னலாக பேசர் இருக்குது அப்படிங்கிறனால நேரத்தில் ஹார்திக் பாண்டியாவோட ஓவர்ஸ் கொஞ்சம் குறைய தான் செய்யும். இருந்தாலும் பிளாக் சாயிலில் யோசிச்சு பார்த்தா ஹார்திக் பாண்டியா பெட்டராக இருக்கலாம். இல்லை கார்பின் போஸ்க்கு வெளியில் தள்ளிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னர் அடிஷ்னலாக சாண்டர் எடுத்து வரலாம் அப்படிங்கிற தாட் இருக்குது. ஏன்னா பவுண்டரி டைமென்ஷன் ரொம்ப பெருசாக இருக்கும் சவாய் மான்சிங்கில். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரலாங்கிற ஆங்கிளில் சாண்டர் எடுத்துகிட்டு வந்தால் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. அண்ட் கரண் சர்மாவும் அவ்வளோ கிரேட்டாக இருக்கும்போது இந்த ஓவர் ரேட்டெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ஸ்பின்னர் அடிஷ்னலாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். வில் ஜாக்ஸ் ஓகே, டெஃபினட்டாக டாப்பில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, மிடில் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது வில் ஜாக்ஸை கொஞ்சம் அதிகப்படியாக பவுலிங்கில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். பட் ஸ்டில் இன்னொரு ஸ்பின்னர் இருந்தால் மேனேஜபிளாக போக முடியும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பேஸருங்கிற வகையில் ஹார்திக் பாண்டியா இருக்கார் அப்படின்ற அந்த அளவு மைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மிடில் பேஸில் ஹார்திக் பாண்டியாவோட ஓவர்ஸ் இருக்கும். கார்பின் போஸ்க்கு இல்லாமல் அந்த இடத்துல சாண்டர் இருந்தால் சாண்டரோட மிடில் அண்ட் லேட்டர் ஓவர் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு பார்க்கும்போது நியூ பாலில் சந்தீப் சர்மா அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் எண்ட் ஓவர் அவங்க 2 பேர்த்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் மிடில் பேஸில் யுத்வீர், தீக்ஷனாவோட பவுலிங் மேபி ரிக்கல்டனை டார்கெட் பண்ணி ஏர்லி ஓவர்ஸில் இருக்கலாம். பட் ரோஹித் சர்மா ஏர்லியாக இருக்கிறனால அங்கே தீக்ஷனா வீச வைக்கிறது கொஞ்சம் டஃப்பான கால் தான். அதை பார்த்துப்போம். 2 சைடுமே அடிஷ்னல் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ரியான் பராக் கொஞ்சம் ஓவர்ஸ் வீசுறாரு, கேப்டனுங்கிறனால கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. இந்த சைடு வில்லியம் ஜாக்ஸ், ஹார்திக் பாண்டியா அவங்களோட ஓவர்ஸ் கொஞ்சம் குறையுது. நீங்கள் சொல்ல போனால் கார்பின் போஸ்க்கு தீபக் சஹார் நியூ பால் வீசுறதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர்ஸ் அதிகமாக வீசுறது இல்லை, அதை கொஞ்சம் பார்க்கணும். கரண் சர்மாவோட ஓவரும் குறையுது. தீபக் சஹாரோட ஓவர் மேபி இந்த ஏரியா கொஞ்சம் ஓவர்ஸ் வீசிட்டாரு, அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கோட்டா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ தீபக் சஹாருக்கான ஓவர் இருக்கும். அதர்வைஸ் அவரோட கோட்டா அவ்வளோவா இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன், கொஞ்சம் குறைவாக இருக்கும். போல்ட் அண்ட் பும்ரா தான் கான்ஃபிடென்ட்டாக 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. ட்ரெண்ட் போல்ட், பும்ரா எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த சைடு ஆர்ச்சர், சந்தீப் சர்மா எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. 2 டீமும் நெக் டு நெக்காக இருந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு போட்டியில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஆர்ஆர் கேப்டன்ஸாக கஷ்டப்பட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக சவாய் மான்சிங்னு வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அங்கே ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் பிளாக் சாயில் கொடுக்கும்போது சில இடங்களில் அந்த பிளாக் சாயில் ட்ராக்கில் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் சில டீம்ஸோட டவுனாக இருந்திருக்கிறதுக்கான காரணமாக நான் பார்க்குறேன். அண்டு பார்க்கலாம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக போன வெற்றி பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வெற்றியை பெறலை, தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் கடந்த 5 போட்டிலையும் ஜெயிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் பாசிட்டிவாக அவங்க சைடு. அண்ட் கண்டிப்பாக அந்த வின்னிங் மோடோடு போகணும், அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு பார்க்குறேன். அண்ட் கடந்த 10 போட்டின்னு பார்க்கும்போது ஆர்ஆர் ரீசெண்டாக 2 போட்டி, அதுக்கு முன்னாடி மும்பை மாறி மாறி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து டாமினேஷன் அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக வந்து சவாயில் வரும்போது கொஞ்சம் அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ், மும்பைக்கு போகும்போது மும்பை அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ், இப்படி தான் நிறைய டைம் இருந்திருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கலாம். இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டாப் 14 என்னோட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ரோஹித் சர்மா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் டீமோடையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். பார்த்துக்கலாம். பிக் பேஸில் த்ரூ ஜீரோவில் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை டாப் ஆர்டரில் சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மிஸ் ஆனாங்கன்னா த்ரூ ஜீரோவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவார். அது இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஹசரங்கா, தீக்ஷனா, சந்தீப் சர்மா எல்லாருமே கிட்டத்தட்ட ஆர்ஆர் பிளேயர்ஸு. ஸோ ஓரளவுக்கு இவங்க டீசெண்டாக பண்ண முடியும் இந்த கிரவுண்டில். குறிப்பாக இந்த கிரவுண்டில் தூக்கி போட்டால் விக்கெட்ஸ் கொஞ்சம் விழலாம், பவுண்டரி டைமென்ஷன் பெருசு அப்படிங்கிற அந்த பாயிண்டில். அதனால் சந்தீப் சர்மா எண்ட் ஓவரில் வீசுகிற அந்த இடத்துல பார்க்கணும். ஹசரங்கா தூக்கி போட்டு தான் விக்கெட் எடுப்பார், அது நிறைய சக்ஸஸ் பண்ணும். தீக்ஷனாவுக்கு கொஞ்சம் டஃப்பான ட்ராக்காக கூட இருக்கலாம். மேபி ஸ்லோவாக கொடுக்குறாங்கன்னா தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட்னஸ் இருக்கிற ட்ராக்கில் ரொம்பவே சூப்பராக பண்ணுவார். இது மட்டும் ஆன் டைமில் பார்த்துப்போம். ஜெய்ஸ்வால், சூரியவன்சி அண்ட் சூரியகுமார் யாதவ், இவன் ஓவர் ரோஹித் சர்மா சூரியவன்சியை கேப்டனாக போட்டிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு கொடுக்க கிரெடிட்டு, போன போட்டியில் அவர் விளையாண்ட விதத்துக்கு கொடுத்த கிரெடிட்டு எல்லாருமே இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இவன் எங்கேயாவது போய் நின்னா என்ன ப்ரோ சூரியவன்சின்னு ஒரு சின்ன பையன், 14 வயசு பையன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுகிறாங்க. ஸோ எனிவே பார்க்கலாம், அடுத்தடுத்து அப்படியே பண்ணுவாரா, அது கன்சிஸ்டன்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு ரொம்ப குறைஞ்ச வயசில் உள்ளே வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. பார்ப்போம். ஜெய்ஸ்வால், சூரியகுமார் நல்லா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நல்லா. அதுலேயே கன்சிஸ்டண்ட்டாக ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியகுமார் இருந்திருக்காங்க. ரெக்கல்டன், ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் இவங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரோஹித் சர்மா கொஞ்சம் ரிஸ்க்காக கூட பார்க்கலாம். மேபி அண்டர் த பால் போகலாம், செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆங்கிளில் ரோஹித் சர்மா யோசிக்கணும். ஃபஸ்ட் ஹாஃப்னால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ நேச்சராக இருக்கும். அவரோட அந்த புல் ஷாட்ஸு சில நேரங்களில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடம் மட்டும்தான் இதில் வரைக்கும் இந்த பர்டிகுலர் அவருக்கு ஃபேவராக இருந்ததில்லை.
வில் ஜாக்ஸ் அண்ட் ரிக்கல்டன் நல்ல சாய்ஸு. டெஃபினட்டாக சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ண வைக்கலாம். அதில் குறிப்பாக சிங்கிள் ஸ்பின்னர் கான்செப்ட்டில் போனால் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் போட்டாக வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே ஓவர் ரேட் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் வில் ஜாக்ஸோட ஓவர்ஸ் இருக்கும். இல்லை விக்கெட்ஸ் வந்தால் நமக்கு பாசிட்டிவ் அதில் இடத்துல ஒன்றா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் அந்த டாப் ஆர்டர் சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா வில் ஜாக்ஸ் இறங்காமல் கூட இருக்கிறார். அதுவுமே நம்ம பார்க்குறோம். பட் எனிவே பாசிபிளாக 1 வருவார் நம்புகிறேன். ரோஹித் சர்மா அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனால் ஸோ அதையும் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வைங்க. ரிக்கல்டன் ரோஹித் சர்மா எடுக்காமல் வில் ஜாக்ஸை வந்து கேப்டனாக போட்டு ட்ரை பண்ணுறது, இல்லை ஒருத்தரை மட்டும் எடுத்துகிட்டு வில் ஜாக்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ட்ரை பண்ணிங்கன்னா கிளிக்காக வாய்ப்பு. விக்கெட் கீப்பர் ரிக்கல்டன் நல்ல சாய்ஸு. ஜெரல் கொஞ்சம் லேட்டாக வரார், அதை கொஞ்சம் பார்க்கணும். ஜெய்ஸ்வால் சூர்யா ரோஹித் அன்னைக்கு மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூரியவன்சி வேணும்னு எடுத்துக்கங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஷோ பண்ணுவாரா ஒரு டவுட் இருக்குது. நமந்தீரை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி பிளாக் சாயிலில். ஹார்திக் பாண்டியா, ரியான் பராக், வில் ஜாக்ஸு, ஹசரங்கா, கார்பின் போஸ்க்கு ஒரு சில டீமில் ஆனால் டைமில் பார்த்துங்க. இந்த பவுண்டரி டைமென்ஷனை பேஸ் பண்ணி சாண்டரை கொஞ்சம் எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன். பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, ஆர்ச்சரு, சந்தீப் சர்மா இவங்களை எடுத்திருக்கேன். ஸோ தீபக் சஹார் ஏர்லி ஓவர்ஸ் அவ்வளோ ஸ்விங் கிடைக்காது இந்த பர்டிகுலர் க்ரௌண்டில். மேபி மிஸ் டைம் ஷாட்ஸ் இந்த மாதிரி இடத்துல விக்கெட்ஸ் வேணால் எடுக்கலாம். அண்ட் ஒரு சில நேரங்களில் ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பவுல் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஒரு பேட்டிங் கொஞ்சம் வரலாம். பட் நிறைய நேரங்களில் இந்த பிளாக் சாயிலில் செகண்ட் ஹாஃபில் ஹார்திக் பாண்டியா ரொம்ப சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிளாக் சாயில் விக்கெட் பேஸில் நீங்கள் வந்து ஹார்திக் பாண்டியா கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பட் பேட்டிங் பேஸில் மைண்ட் பண்ணி கேப்டனாக ட்ரை பண்ண வேண்டாம். வில் ஜாக்ஸ் இந்த போட்டியில் நான் இப்போதைக்கு கேப்டனாக ட்ரை பண்ண நினைக்கிறேன். மோஸ்ட்லி இது ஒரு அன்சர்டனிட்டி தான். ஏன்னா டாப் ஆர்டரில் 2 பேருமே நின்றுட்டாங்கன்னா கொஞ்சம் டஃப் அப்படின்றது இருக்குது. பட் ஸ்டில் வில் ஜாக்ஸ் பவுல் பண்ணார் எதுவுமே கொஞ்சம் யோசிச்சு கேப்டனாக ட்ரை பண்ணுறேன். ரிக்கல்டனை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஹோம் கிரவுண்டில் இருக்கிற பிளேயர் பேஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணால் ஜெய்ஸ்வால் ஒரு டீசென்ட் சாய்ஸ், நல்ல சாய்ஸாகவே பார்க்கலாம். ரியான் பராக் கூட ஓகே. பட் இப்போ கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறதுலங்கிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் எனிவே இப்போதைக்கு வில் ஜாக்ஸ் கேப்டன், ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.